அகில இந்திய பொது வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம். பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடுதழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 4 தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குதல், நிறுவனமயமாக்குதல் மற்றும் அரசு துறைகளின் அளவை குறைத்தல் ஆகியவற்றை நிறுத்திட வேண்டும், கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துறைகளை வலுப்படுத்த வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் தலைமை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்திரபாண்டி, மகேந்திரன், மாவட்ட இணைச் செயலாளர்கள் பெரியகருப்பன், ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் அசோக்குமார், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன், தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்க மாவட்ட துணைத் தலைவர் சுஜாதா, மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை கிளைத்தலைவர் கணேசன், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகைதீன் அப்துல்காதர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். மாநில செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் பரமசிவன் நன்றியுரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், துறைச்சங்க, தோழமைச்சங்க நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சகோதர சகோதரிகளே, கைவிடு 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 கொத்தடிமை கூலி முறையா கொத்தடிமை கூலி முறையா அத்த கூலி முறையினை தொகுப்புதிய முறையினை கைவிடு. நிற்காதே நிற்காதே பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்காதே. தமிழ்நாடு அரசு சங்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.